அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவானுடைய பரிவர்த்தனை பலன்கள். சுக்கிரன் ஆட்சி பெற்று லக்னத்துக்கு ராசிக்கு 8ல வந்து பார்த்தீங்கன்னா, பலம் மிக்க மகாலட்சுமி யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? துலாம் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. தனியா போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி. என்னதான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் அது ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலுமே, நிறைய விஷயங்கள் தலையில அடிய போட்டிருக்காரு. எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் நிறையா பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு. முன்னோக்கி கொண்டு போனதை விட பின்னோக்கி இழுத்துட்டு வந்தது தான் ரொம்ப அதிகம். ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு உங்களுக்குள்ளறைய 1000 கேள்விகள் இருக்கு. அதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ராசியை பொறுத்தவரையும் சலிப்பு ஒரு பக்கம், பதட்டமான சூழ்நிலைகள் ஒரு பக்கம். என்ன பண்ணினாலுமே சுறுசுறுப்புக்கான காரக கிரகமான சுக்கிர பகவான் ராசியாதிபதி ராசிக்கு 8ல் போகிறது அல்லது ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் மறையிறது, இது எல்லாமே நல்லதாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன இருந்தாலும் சனீஸ்வர பகவான் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். யாரப்பா நீங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வேகத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன ராசி துலா ராசி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ மன உளைச்சல்கள், மன கஷ்டம்னு சொல்ல முடியாது. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. தூக்கம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதே இல்லை. தூக்கங்கிறது ஒன்று காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்களுக்குன்னு வாய்ப்பு இருந்தது எல்லாமே தட்டி பறிக்கப்பட்டுருச்சு. அடுத்தவனுக்காக உதவி செஞ்சேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், துலாத்தை பொறுத்த வரையும் இந்த வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். நாளைக்கு என்ன அப்படிங்கிறது யோசிக்க மாட்டாங்க. இவன் வளருவானா, இவன் வளர்ந்து நமக்கே எதிரி ஆவாங்களா, நம்மளோட பணத்தை வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் திங்கிங். ஃப்யூச்சரை பற்றின திங்கிங் எதுவுமே துலாத்துக்கிட்டு இருக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுளும் வச்சுருக்காரு துலாத்தை பொறுத்தவரை ஒரு உயரமான இடத்துல. ஏன்னா காலபுருஷனுக்கே இது 7வது வீடாக வரதுனால இது ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை நம்ம ஓப்பன் பண்ணும்போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க என்ன ராசியாக வேணாலும் லக்னமாக வேணாலும் இருக்கட்டுங்க, ஃபஸ்ட்டு துலாத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா அங்கே பகை கிரகங்கள் பாவ கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கா, எப்படி இருக்குது காலபுருஷனுக்கு அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் பார்ப்போம். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் போன ராசி. இந்த ராசியில் இன்றைக்கி என்ன பிரச்சனையோ, அதாவது திருமண வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ராசியை இன்றைக்கி திருமண வாழ்க்கையை நினச்சி போராடிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நிதர்சனமான திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முடிவே எடுக்க முடியாமல், இது சேர்ந்து வாழுவோமா, பிரிஞ்சு வாழுவோமா, இது ஒத்து போகுமா, ஒத்து போகாதா, போகிற வரவன்லாம் இதை சார்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம அவன் வீட்டுக்கு போகிறதில்ல, அவன் வீட்டுக்கு சாப்பிட்றதில்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அதுக்கே வந்து எவ்வளோ ஒதுங்கி போனாலுமே அடி மேலே அடி கொடுக்குறாங்க. எல்லை தொட முடியாத அளவுக்கு இருந்த இணைய இன்னைக்கு என்னடா சமாச்சாரம்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு நம்மளுடைய சுக்கிர பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான். இந்த ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் யோகாதிபதி வக்ரமாக இருக்க இந்த பலன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு தர முடியாது. அப்படிங்கிற மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ மெதுவாக மூச்சு விடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கீங்க. இருந்தாலும் பாருங்கள், அவரோட ராசிக்கு 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால முன்னோக்கியும் போக முடியாமல் பின்னுக்கும் வர முடியாமல் ஏதோ ஒரு தடமாற்றம், ஏதோ 7.5 சனி காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கடவுளே வந்து உங்களுக்கு இந்த வரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே நிறைய யோசிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா யோசிப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 12ல் கேது பகவான் இருக்கிறனால நிம்மதி அப்படிங்கிறது ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகளும் சரி, குடும்ப ஒற்றுமைகளும் சரி, செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ராசியாதிபதி பரிவர்த்தனையை பலம் பெற்று 8-3 தொடர்புடைய கூடிய இந்த யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? என் வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா? எங்களுக்குள்ளார நிறையா பிரச்சனை இருக்குது, அதெல்லாமே சால்வ் பண்ணுமா? இஎம்ஐ கடன் கட்டி எங்களால் முடியவே மாட்டேங்குது. பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்கள் இருக்குமா? எனக்கு பதவி கிடைக்குமா? ரொம்ப நாளாக வந்து ஒரு பதவிக்காக போராடிட்டு இருக்கேன். அது வெறும் பேருக்காக தான் இருக்குதை தவிர்த்து அதில் பணமாக எதுவுமே வரவே மாட்டேங்குது. எல்லா விஷயமுமே தட்டி தடுமாறி போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிருக்கீங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நமக்கு கடவுள் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காரு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பரிவர்த்தனையால் என்ன மாதிரியான பலன்களை ஏற்பட போகுது? நீங்கள் சொன்னது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கடந்தது எல்லாமே நான் கடந்து வந்துட்டோம். இனி நீங்கள் சொல்கிறதுல பலன்களை 2 பழிச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நிச்சயமாக கேட்குது. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? பெயர்ச்சி பலன் மாறி சுக்கிர பகவான் ராசியாதிபதி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இருக்கா? நல்லது செய்கிறவங்க நாங்கள் ஏங்க பயப்படணும் அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிட்டு இருக்கக்கூடிய துலா ராசியே இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலை நினச்சி வேலையை நினச்சி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. கடந்த மாதம் எல்லாமே 10ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அனுதினமும் தொழில் நினச்சி கவலைப்படுறது, தொழில்னால ஏங்கிறது, தொழிலில் ஒரு நஷ்டத்தை சந்தித்து அந்த ரோட்டுக்கே போக முடியாமல் இருக்க எதிராளியோடைய தொந்தரவு, அதாவது கூடவே இருந்த நண்பனாக மாறி அவனே நாளைக்கு எதிராளி ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அவங்கக்கிட்ட உங்களுடைய பொருளாதாரத்தை அவங்கக்கிட்ட இழக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுடைய ராசி நேரம் தவறாத ராசி, மற்றவங்களுக்கு தொந்தரவு தராத ராசி, நிறைய கனவு கற்பனை ஆசைகளோடு இருக்கக்கூடிய ராசியை இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மன சஞ்சலங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுலேருந்தெல்லாம் வெளியே வீடுபட்டுட்டு ராசிநாதன் ராசிக்கு 8ல் அஷ்டமாறார். முதல் ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள் இல்லை. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால நிறைய தூங்கி எழுந்திரிக்கும் போது நிறைய கனவுகள் கற்பனைகள் ஆசைகள்லாம் முதல்ல அதிகமாக இருந்தது. இப்போது எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுது அப்படிங்கிற பயம் கலந்த மனவேதனைகள் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமத்தில் எப்போ பலமாகிறாரோ அப்போல்லாம் நமக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள் இனி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. 2வது 3ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி 3ஆம் இடத்துக்கே வரனால என்னுடைய முயற்சி செயல்திறன் யாரும் பாராபட்சம் பார்க்காம என்னைய வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் வாங்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு பாராட்டுங்கிறது அங்கீகாரம்ங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. மற்றவங்க பேச்செல்லாமே எப்போவுமே தெரியும். துலாத்தை பொறுத்தவரையும் 1000 பேர் மத்தியில் உட்கார வச்சுருந்தாலும் தனக்கு என்ன தோணுதோ, தனக்கு என்ன சரின்னு படுதோ, தன்னுடைய மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. ஒருத்தர் சொல்கிறனால ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. யதார்த்தத்தன்மை அதிகமுடைய ராசி துலா ராசி. இன்றைக்கி அந்த யதார்த்தத்தாலேயே நாங்கள் வீழ்ந்திருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி பாருங்கள், ராசிக்கு 7ஆம் அதிபதி நீசமாக இருக்கார். இப்போ நம்ம பேசும்போதே அவர் நீசத்தில் தான் இருக்கார். அப்போ திருமண வாழ்க்கை காப்பாற்ற முடியுமா முடியாதா, மனசில் வச்சுட்டு வெளியே ஒன்றும் பேசுறது இல்லை, எப்படியெல்லாம் இருக்கானுங்க. அவங்க எல்லாமே திருமண வாழ்க்கையில் பிழைக்கிறாங்க. ஆனால் என்னால் பிழைக்க முடியல அப்படின்னு சுற்றி இருக்கவங்க மத்தியிலேயே நிறைய கனவோடும் கற்பனையோடையும் ஆசையோடு அந்த திருமண வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இருந்தாலும் மன சஞ்சலத்தோடு தான் எனக்கு திருமண வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கக்கூடிய இந்த நேரம், நல்ல வரன்கள் வருவதற்கும் திருமண உறவில் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகும். அதே போல் 2வது தர யோகமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறனால தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம் இதில் எல்லாமே வெற்றி பெற்று ஒரு எதிராளி வராங்க, அவனை சமாளிக்க முடியல, 10 பேர் சேர்றாங்க, அவனை சமாளிக்க முடியல, என்னை கிண்டல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, நான் வெளியே போகிறக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எப்போ 3ஆம் இடம் பலம் பெற்றிருக்குதோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியாமல் போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதாக நடக்கும். அதே போல் பதற்றங்கள் நிச்சயமாக குறையும். நம்மளை பற்றி வதந்திகள், ஏராளமான வதந்திகள் பரவிட்டு இருக்குங்க. துலாத்தை பொறுத்தவரை நல்லது தான் பண்ணுறீங்க. வதந்திகள் 1000 வதந்திகள் பரவுது. எப்படா முடிவீங்க அப்படின்னு பல பேர் காத்துட்ருக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே ராசிநாதன் வந்து பலவீனமாக இருக்கிறதுனால உங்கள் மேலே நிறைய பொறாமைகளும் நிறைய வயிற்றெரிச்சல்களும் இருக்குது. அதிலிருந்தெல்லாம் வெளியே வந்து கணவன் மனைவி உறவு சிறக்கவும், அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம், தொழிலில் வந்து நிறைய இறக்கங்கள் தான் இருக்குது, ஏற்றங்கள் இல்லவே இல்லை. இது வந்து வீட்டில் சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்லாமல் இருக்கேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அந்த ஒரு வேலையே ஆஃபீஸோடையே இல்லை தொழிலோடையே நிறுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியாக வர மாதிரியே வரேன். இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு எனக்கு தெரியல. இருந்தாலுமே இதே மாதிரி நீடிக்கணும். தொழிலில் ஒரு ஏற்றத்தை எல்லாருக்கும் சொல்லாததுக்கு முன்னாடியே அந்த ஏற்றத்தை நாங்கள் அனுபவிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மன வருத்தத்துடன் கேட்கறது எனக்கு நிச்சயமாக கேட்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இதில் இருந்தெல்லாம் ஒரு ஏற்றத்தையும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது 3ஆம் அதிபதி 3க்கு வந்தாலுமே கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கும். அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரும் இல்லை வீழ்ந்தவரும் இல்லை. இன்னைக்கு சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு யோகாதிபதி நல்ல இடத்துல இருக்கார். அடுத்தது மூவ் ஆகக்கூடிய பொசிஷனும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ அதுவுமே எதிரிகளை வெல்லக்கூடியது. ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட அடுத்தவன் நல்லா செய்கிறான்னா அங்கே 6ஆம் இடம் பலம் பெற்றிருக்கும்.
அப்போ உங்களுக்கு இனி வரக்கூடிய சனி பெயர்ச்சியுமே உங்களுக்கு ராசிக்கு 6ல் போய் சனி பகவான் பலம் பெற போகிறாரு. அப்போ எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, கஷ்டங்கள் காலங்கள் எல்லாமே பறந்து இனிமேல் சந்தோஷத்துக்கும் வாழ்க்கை பொருளாதார ஏற்றத்துக்கும் ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு செயல்படும். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.